இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினோ யுவனோவை பேஸ் பண்ணி ஒரு எல்இடி ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக் கோடு நீங்கள் எப்படி ரைட் பண்ண போகிறீங்க, அப்படி ரைட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்றத தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது இன்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த இன்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டகர், அதாவது ஹோல் நம்பர். இப்போது இன்ட் எல்இடி பின் 13 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் இன்ட்டுன்னு கொடுக்கலாம், எல்இடி பின் இன்ட்டு கொடுக்கலாம். இல்லை அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இதை இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு கம்பைலுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் எல்இடி பின் 13ன்னு ஒரு வேரியபிள் வச்சோம், அதில் 13 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ 13ன்னு சொல்லும்போது அது நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கிற பின் நம்பரை குறிக்கும். ஸோ இந்த நம்பர் தான் நமக்கு மெயின் பின்னு அப்படிங்கிற மாதிரி அது சொல்லும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப், அதாவது செட்டப் தட் மீன்ஸ் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோடு ஒரு வாட்டி மட்டும்தான் ரன் ஆகும். ஆர்டினோ ஆன் ஆன உடனே இது இந்த வாய்ட் செட்டப் ரன் ஆயிடும். இப்போ வாய்ட் செட்டப்பில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் மோடு எல்இடி பின் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஓகேயா, எல்இடி பின் அவுட்புட்னு கொடுக்குறேன். செட்டப்னு நம்ம சொல்லும்போது ஆர்டினோ ஸ்டார்ட் ஆன உடனே ரன் ஆகிற செக்ஷன் இது ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். எக்ஸாம்பிள் பின்னை அவுட்புட்டுன்னு செட்டப் பண்ண வேண்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை இங்கே நம்ம கொடுப்போம். அதாவது இந்த பின்னிலிருந்து நமக்கு அவுட்புட் வேணும். அதாவது இன்டகிரேட்டர் பின் 13 கொடுத்துருக்குறோம். ஸோ இன்டகிரேட்டர் பின்னோட செட்டப் 13. ஸோ நமக்கான செட்டப்பு பின் மோடு எல்இடி பின் 13ல் அவுட்புட் வேணும். அதாவது இன்புட் வேணுனாலும் அதில் இன்புட்டாக மாற்றிக்கலாம், அவுட்புட் வேணாலும் நம்ம அவுட்புட்டாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து சீரியல் பிகின், இது சீரியல் மானிட்டர்கிட்ட பேசணுன்னா யூஸ் பண்ணுவோம். அதாவது சீரியல் மானிட்டர் ஆர்டினோவில் சைடில் ஒரு சர்ச் பட்டன் மாதிரி இருக்கும், அதில் நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட அதாவது ஸ்பீடு சீரியல் மானிட்டர் ஓப்பன் ஆனோடனே அதில் நம்மளோட வேல்யூஸ் காமிக்கும். இப்போ எல்இடி ஆன் ஆகிருக்கா ஆஃப் ஆகிருக்கா அப்படின்றத அதை காமிக்கும். ஸோ நமக்கு அவுட்புட் கிடச்சி ஒரு டச் சென்சார், நார்மலாக ஒரு டச் சென்சார் வச்சு டச் பண்ணும்போது அதாவது அது இஃப் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது நிறையா, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் இந்த எல்இடி பின் ஆன் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்புறம் வாய்ட் லூப் அப்படின்றது என்ன அப்படின்னா ரிப்பீட் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோடு ரிப்பீட் ஆகும். அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா லூப்னு சொல்லும்போது ஆர்டினோ கோடை ரிப்பீட் பண்ண போகிறது செட்டப் 1 டைம் ஆகும். ஆனால் லூப்பில் இருக்கிற எல்லாமே கண்டிஷ்னலி நடக்கும். எல்இடி பிளிங்க் பண்ண, சென்சார் செக் பண்ண எல்லாமே இங்கே செய்ய வேண்டியது இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டச் சென்சார் இருக்குது, அதில் வாயில் லூப்பில் கொடுத்துருக்குறேன். அதில் எப்படின்னா அதில் இன்டகிரேட்டர் டச் பின் 2ன்னு கொடுத்துருப்பேன், எல்இடி பின் 13 கொடுத்துருப்பேன். அதில் வாய்ட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா டச் பின் இன்புட்டு, எல்இடி அவுட்புட்டுன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் மோடு டச் பின், அதாவது அது இன்புட்டு, அதாவது பின் மோடு 2ல் இன்புட்டு, பின் மோடு 13ல் அவுட்புட்டு, அதாவது எல்இடி. ஸோ இந்த ஒரு சின்ன லாஜிக் வச்சு தான் அந்த வாய்ட் லூப்புன்றது ஒர்க் ஆகும். அதாவது டச் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு டைமும் அது என்ன பண்ணும், டிஜிட்டல் ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த சென்சார். அதாவது டிஜிட்டல் பின் 2 ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ வாய்ட் லூப்போட ஒர்க் என்ன நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா, இது நார்மலாக நம்ம ஒரு டச் சென்சார் அதில் இஃப் கண்டிஷன் நம்ம போடுறோம், அதான் நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன் தான் வருது. அந்த இஃப் கண்டிஷனில் இஃப் அதாவது டச் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு ஹை, அதாவது ஹைனா ஆன், லோனா ஆஃப் அப்படின்றது இந்த கோடிங்கில் சொல்லுவோம். அதில் ஹைன்னு இருந்துச்சு அப்படின்னா அதாவது டச் பண்ணியிருக்கோம், அதாவது அந்த டச் சென்சாரை டச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஜிட்டல் ரீடில் அந்த பின் நம்பர் 2 நமக்கு சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த டிஜிட்டல் ரீடு
டிஜிட்டல் ரைட்டில் பின் நம்பர் 13 எல்இடி வந்து ஹை, அதாவது எல்இடியை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்றது தான். இதில் வந்து சீரியல் பிரிண்டில் வந்து நம்ம சீரியல் பிகின் கொடுத்துருந்தோம்ல, அதில் சீரியல் பிரிண்டில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் கொடுக்கணும். அதாவது இஃப் தி சென்சார் டச்சுடு தென் எல்இடி ஆன் அப்படிங்கும்போது அதை டச்சுட்டு நம்ம கொடுத்துருவோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்எம் வழியாக யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சேஃப்டி டிவைஸ் நம்ம வச்சுருக்கோம், அந்த சேஃப்டி டிவைஸ் யாராவது டச் பண்ணாங்கன்னா ஜிஎஸ்எம் வழியாக அதோட ஆத்தரைஸ்டு யாரோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிடும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம இதில் பண்ணலாம். இஃப் கண்டிஷன் அப்படின்றது செக் பண்ணுறது தான், சென்சாரில் சிக்னல் வந்திருக்கா, ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கா, எல்இடி ஆன் பண்ணணுமா அப்படின்றத நம்ம இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். அப்புறம் வந்து பின் மோட் ஆன் ஆஃப், இது வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பின்க்கு கரண்ட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஹைன்னு கொடுத்தா எல்இடி ஆன், லோன்னு கொடுத்தா எல்இடி ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இது வந்து அதான் இந்த டச் சென்சார் வந்து ஹையில் இருந்துச்சுன்னா எல்இடி பின், லோன் கொடுத்தா ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகாமல் இருக்குன்னா அதாவது எனி டைம் வந்து அது எரிஞ்சிட்டே இருக்கும், டச் பண்ணால் ஆஃப் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணலாம். சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் வர்றது எப்படின்னா, நம்ம வந்து சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணும்போது சீரியல் மானிட்டரில் ஏதாவது காமிக்க வேணும்னா இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி, அதான் நான் சொல்கிறேன்ல அதே மாதிரி தான் அதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அது வந்து சீரியல் மானிட்டரில் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கோடிங் வந்து அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். உங்களோட இப்போ நான் நான் வந்து எடுத்த ஒரு சின்ன செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நீங்களாக ஒரு கோடிங்கை வந்து ஸ்மால் கோடிங் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபில் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு டங்கிலீஷில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.